சிந்திப்போமே. 1909 அடியார்க்கு தொண்டுபட்டு சுந்தர பெருமான் விளக்குகிறார். பெருமை மிக்க மாளிகைகள் பல சூழ்ந்த திரு கச்சி மேற்றளியில் வசிக்கும் செல்வமே, அடியேன் உனக்கு ஆட்பட்டேன். எனவே உன் தொண்டர்களுக்கு தொண்டன் ஆகும் பெரும் பேறு பெற்றேன். அதனால் உன்பால் கேட்டு பெறத்தக்க உலக விஷயங்களை எல்லாம் பெற்றேன். இறுதியாக இனி பிறவா நெறியையும் கேட்டு அந்த பிறவியும் நீங்க பெற்றேன். ஆதலால் இனி உன்னையன்றி யாரையும் புகழ்ந்து பாட மாட்டேன். பெருமானே, உன்னையன்றி யாரையும் புகழ்ந்து பாட மாட்டேன். இப்படியாக தொண்டர்க்கு தொண்டனாவது பெரும் பேர் என்று விளக்குகிறார் சுந்தரர் பெருமான். பாடலை காணலாமே. ஆள் தாழ் பட்டமையால் அடியாருக்கு தொண்டுபட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டு ஒழிந்தேன். சேடு ஆர் மாளிகை சூழ் திருமேற்றளி உரையும் மாட்டே, உன்னையல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே. உன்னையல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே என்று சுந்தரர் பெருமான் தாம் அருளி செய்த திருப்பாட்டு எனும் 7வது திருமுறை தேவாரத்தில் 21வது பதிகத்தில் 2வது பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். ஆழ்படுவோம், தொண்டர்க்கு ஆள் ஆவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.